ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ தான் ஆட்டமே சூடு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி செம சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பிள்ளைங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போ வாங்க நான் வந்து கிளப்லாம் கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவுக்கு மெகந்தி வச்சு வரதுக்கு மெகந்தி ஆர்டிஸ்ட் வராங்க. ஸோ இருந்தாலுமே வந்துட்டு நம்ம மைத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கார்த்திகை தீபாவுக்கு மெகந்தி வச்சு விட ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திகை கன்வின்ஸ் பண்ணி தீபாவுக்கு மெகந்தி வச்சு வராங்க. ஸோ இது மெகந்தியில் ஒரு பயங்கரமான போட்டியே நடந்துகிட்ருக்கு. ஸோ வீட்டில் இருக்க எல்லா கப்புள்ஸுக்குமே சேர்ந்து அதில் நம்ம கண்டிப்பாக நம்ம தீபா தான் ஜெயிக்க போகிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா ரம்யாவுக்கு ஒரு செம்ம ஆப்பு வச்சுருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை பார்க்குறது தான் நம்ம கார்த்திக் வச்சுருக்க ஆப்பே. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த ஒரு புரோக்கர்கிட்டையுமே சொல்லிடுறாரு. கார்த்திக் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாப்பிள்ளை அரேஞ்ச் பண்ண சொல்லி, அண்ட் அந்த ஒரு ஆளுமே பார்க்குறதுக்கு ஒரு பயங்கர ஃபன்னியாக இருக்க போகிறாரு. அண்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையிலேயே மாப்பிள்ளையோட ஃபோட்டோ காமிச்சு தீபா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணும்போது இன்னொரு விஷயமும் சொல்ல போகிறாங்க. என்னன்னா, நான் பார்க்குற மாப்பிள்ளை கண்டிப்பாக உனக்கு ஓகேவாக தான் இருப்பார், நீ பார்க்காம ஃபோட்டோவை கூட பார்க்காம நீ ஓகே சொல்லணும் அப்படின்னு சொன்னதுனால ரம்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. எல்லாமே வந்துட்டு இந்த கல்யாணம் வரைக்கும் தானே அப்படின்னு சொல்லி தான் ரம்யா வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கிறாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கார்த்திக் சொன்ன மாதிரியே அந்த ஒரு மாப்பிள்ளையை ஆக்ட் பண்ண ஆரம்பித்தாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, டபுள் ஓகேன்னு சொல்லிட்டு ரம்யாவை பொண்ணு பார்க்க வந்த அன்றைக்கே வந்துட்டு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாருங்க. அண்ட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக போகுது. அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் ரம்யா வந்துட்டு இல்லை எனக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கலை அப்படின்றாருங்க. என்ன ரம்யா, நான் தான் ஏற்கனவே சொன்னல மாப்பிள்ளையை பிடிக்கலைன்னுலாம் சொல்லக்கூடாது, இது இந்த ஆன்ட்டியோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்கிறாங்க. உனக்கு இப்போ வேணால் மாப்பிள்ளையை பிடிக்காமல் இருக்கலாம், இன்னும் அவர் கூட பேசி பழகும்போது உனக்கு மாப்பிள்ளையை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட ரம்யா, நீ மாப்பிள்ளையை பிடிக்கலைன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா வந்துட்டு என்ன இவங்க தொல்லை தாங்க முடியலை, சரி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கார்த்திகை வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு கார்த்திக் சொன்ன மாதிரியே ரம்யாவுக்கு கால் பண்ணுறது அண்ட் ரம்யா கூட மீட் பண்ணணும்னு நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ரம்யா அவர்கிட்ட கார்த்திக் வந்துட்டு பார்த்துருக்கேன் அந்த ஒரு மாப்பிள்ளைகிட்ட என்ன சொல்லனா, நான் கார்த்திக் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், தேவையில்லாமல் ஒரு டைத்தை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் நான் தான் உனக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெறுப்பேற்றி ரம்யாவை இரிட்டேட் பண்ணி பார்க்குறாரு. செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது இருக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.